ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லவ் அனிமே அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் போக போக கதை வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ வந்துட்டு தெரியாதனமா மிசுவும் நானும் கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ண ஆனால் செட் ஆகலன்னு சொல்லிட்டான். இவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. நீயும் மிசுவும் ஓடியில் டேட்டிங் பண்ணீங்களாம ஏன் என்கிட்ட சொல்லல நம்ம கேட்கவும். அங்கே பாரு, மிடில் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அவனை லவ் பண்றதையே என்கிட்ட சொன்னேன்னு சொல்லவும், அட்லீஸ்ட் அதுக்கு அப்புறம் வச்சு எட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வா கேட்கறா. அதெல்லாம் ஒரு டேட்டிங்னே சொல்ல முடியாது, நடந்தது என்னன்னு நான் அவன்கிட்ட சொல்றேன். கரெக்டா மிடில் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டேட்டிங் பண்ணலாமான்னு ஜோன் என்கிட்ட கேட்டான். நானும் ஓகே சொன்னேன், ஏன்னா அந்த டைம்ல நிறைய பொண்ணுங்க ஜோன் மேல கண்ணா இருந்தாங்க. பட் ஏன்டா ஓகே சொன்னோன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு வா சொல்றா. சரி நீங்க ஒன்னா எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போனீங்களான்னு கேட்கவும், ஆமா ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவுட்டிங் போலான்னு கூப்பிட்டான். சைக்கிள்ல என்ன போட்டு அழுத்த வச்சுட்டான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு சைக்கிள் அழுத்தி இந்த வியூ அழகா இருக்குல்லன்னு ஒரு ஒண்ணுமில்லாத மலையை போய் காமிச்சான் அப்படின்னு மீசு சொல்லவும், இதுல என்ன பிரச்சனை, நல்லா தானே பண்ணியிருக்கான்னு டோமா கேட்கவும், ஆமா நீ ஒரு வியடோ இல்ல, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு மீசு கண்டினியூ பண்றா. 3வது நாள் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு அவன் கிட்ட சொல்லலான்னு தைரியமா போனேன். ஆனா மீசு நான் தான் அவன்கிட்ட கேட்டேன், பட் இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டு நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் அவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு டேட்டிங்னே சொல்ல முடியாதுன்னு வா சொல்லவும், சரி ஒருவேளை ஸ்டில் உனக்கு அவன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கவும், ஆமா இப்போ இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் அவனை வெறுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு மீசு சொல்றா. சரி அந்த டைம்ல நீங்க கிஸ் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு டோமா கேட்கவும், ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டோம், கை பிடிச்சு ஒன்னா போனோம், மற்றபடி பரிசு அதுவும் நடக்கல அப்படின்னு மீசு சொல்றா. நீ டோமா கிட்ட வேணும்னே தானே அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண. நம்ம பண்ண டேட்டிங் எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. மிடில் ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல டோமாவும் நீயும் பேசிக்கிட்டல, திடீர்னு நீ என்ன டேட்டிங் கூப்பிட்ட, நீயே என்ன ரிஜெக்டும் பண்ண, அடுத்த நாளே டோமாவும் நீயும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இது கோஇன்சிடென்ட்ஸ்னு நினைக்கிறியா அப்படின்னு மீசு கேட்கவும், அப்ப நான் பண்ணதுக்கு நீ என்ன பஞ்ச் பண்ணல, இப்போ வேணாலும் பஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன் மீசு மேல உனக்கு இப்போ ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு டோமா கேட்கவும், அதெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி வேற ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லப்பா எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு ஹாப்பி ஆகுறா. அதனாலே உங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது மீசைக்கு அங்க வரேன், அன்னைக்கு போட்டோல டோமா கூட இருந்தவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஃபேண்ட் போட்டிருக்கான், இவன் ஒரு பையனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு டோமா அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அலான் மீசைக்கு கை கொடுத்தா நம்ம ஹீரோ மண்டையிலே அடிக்கவும், எதுக்குடா கேப்டன் மீசைக்கு அடிச்ச அப்படின்னு டோமா நம்ம ஹீரோவை திட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறா. ஸோ நீ தான் கராத்தே கிளப்போட கேப்டனா, ஒரு நாள் நம்ம மோதி பாத்திரலாம் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல கண்டுக்கிடாத அப்படின்னு டோமா சமாளிக்கிறா. ஆமா உனக்கு எப்படி அவனை தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், கேர்ள்ஸ் கிளப்ல என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல, ஸோ நான் இப்போ பாய்ஸ் கிளப்ல தான் இருக்கேன்னு வா சொல்லவும், டோஜோவை விட்டுட்டு ஸ்கூல்ல கராத்தே கட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு டோமா அப்பா வருத்தப்படவும், நான் உங்ககிட்டயே படிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஜோன் நீ வீட்டுக்கு கிளம்பு, மீசு நான் கேரள் எல்லாரும் வெளியே போறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு டோமா சொல்றா. நம்ம ஹீரோ சோகமாகவும், சரி சோகமாகாத, நாளைக்கு கண்டிப்பா உன் கூட வருவேன் சரியா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னா மீசைக்கியும் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். கேப்டன் கிட்ட நீ அப்படி நடந்துக்கிட்டா நான் அவர்கிட்ட எப்படி மூஞ்ச கட்டுவேன், நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது இது சரி பண்ணுன்னு டோமா சொல்லியிருப்பான். நாங்கள் பார்த்ததுலேயே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எப்பவும் சைக்கிளில் தான் போவேன், இன்னைக்கு எதிர பேராக தான் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு ரொம்பவும் தள்ளி போய் நிற்கிறான். ஏன் அவ்வளோ தூரம் போய் நிற்கிறான் நம்ம ஹீரோ கேட்குறான். பஸ்ஸில் வர வழி இல்லாமல் நம்ம ஹீரோ கூட தான் உட்காந்து வரான். நீ கராத்தே கிளப்ல ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு மீசைக்கு கேட்கவும், கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரஃபாகவும் அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஜாயின் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால் டோமாவை எப்படியும் வின் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஆமா நீ அவ கூட சண்டை போடுவியான்னு மீசைக்கு கேட்கவும், ஆமா அவ்வளோ நினைச்ச வயசுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ ஒரு பொண்ணு, நீ அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்லவும், நானும் அவ பொண்ணுன்னு பின்வாங்க தான் ட்ரை பண்றேன், ஆனா அவ என்ன ரொம்பவே சீரியஸா அடிச்சிருவா, வர வழி இல்லாம தான் நான் அவளை போட்டு அடிப்பேன், நார்மல் ஃபைட்ல தான் என்னால் வின் பண்ண முடியும், இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டோமா தான் வின் பண்ணுவா, ஏன்னா அவளோட ஸ்கில்ஸ் வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரியே இந்த ஜோனோ டோமா ஸ்கில்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான் அப்படின்னு மீசைக்கு யோசிச்சா, இதை மட்டும் அவ கிட்ட ஏதாச்சும் போய் வளர்ன நீ செத்துருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். அடுத்த நாள் கராத்தே கிளப் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜோன் வந்துட்டு எப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவன் டோமா சொல்லவும், ஆமா நேத்து அவன் கிட்ட பேசினேன், நல்லவன் மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு மீசைக்கு சொல்றான். அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சுதா, அவனுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் எப்போ ஒரு பையன் கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவன் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டான், நல்ல வேலை மற்றவங்க மாதிரி நீ அவனை பார்த்து பயப்படலான்னு டோமா சொல்லவும், நானும் பயப்பட தான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இந்த ஜோன் எப்பவும் சின்ன வயசுல இருந்தே இப்படி தான், என்ன ஒரு பொண்ணாவே நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி டோமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரவும், எனக்கு என்னமா அவன் உன்னை பொண்ணா பாக்குறான்னு தோணுது மீசைக்கு பேசுறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்துருதான், இவ்வளோ க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு டோமா பாக்குறா. இந்த டோமாவை ஒரு பொண்ணுன்னு நம்பவே முடியல, என்னதான் அவ ஸ்கர்ட் போட்டிருந்தாலுமே கூட பையன் மாதிரியே அவ பொண்ணுங்க மனசை கவர் பண்றா அப்படின்னு அந்த பொண்ணுங்க யோசிச்சுட்டு போ. டோமா அங்க வர ஆம்பளை ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அந்த பொண்ணுங்க வைக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. இந்த மீசனே ஓகவா நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பயந்து ஓடிட்டாங்களே அப்படின்னு டோமா சொல்லவும், பையன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுனால தான் அப்படின்னு மீசு சொல்றா. இந்த ஜோன் கூட நான் வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும்
ஹை ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து அவன் அப்பப்போ என்ன வெளியே கூப்பிடுவான், நான் தான் வைக்கப்பட்டுட்டு வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு டோமோ சொல்லவும், நீ இப்படியே அவனை அவாய்ட் பண்ணு, வேற பொண்ணு வந்து அவனை கொத்திட்டு போறா, நீ தான் அடுத்த இனிஷியல் ஸ்டெப்பை வைக்கணும், உண்மையான டேட்டிங்கா ஒரு ஷாப்பிங் கரோகே இந்த மாதிரி நீ அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு மீசஸ் சொல்லியிருப்பா. நீ அவனை ரிஜெக்ட் பண்ணதுனால நாய்க்குட்டி மாரி அவன் உனக்காக தான் காத்துட்டு இருப்பான் அப்படின்னு மீசஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு டோமா வந்துட்டு, வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம வெளியே போவோமான்னு டோமா கேட்கவும், ஓ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், நாய்க்குட்டி மாதிரியே ரியாக்ட் பண்றானே அப்படின்னு வா யோசிக்கிறா. ஒரு பொண்ணு மாதிரி இந்த தடவை ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்னு மீசஸ் சொல்லவும், நானும் அவங்க கூட ஷாப்பிங் வரலாமா அப்படின்னு கேரளும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. நார்மல் ட்ரெஸ் நல்லா தானே இருக்கும் டோமா கேட்கவும், அது பசங்க ட்ரெஸ், நீ அதுல போகாத அப்படின்னு கேரள் சொல்றா. கேரளும் மீசஸும் இவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப கேலிஷா வேண்டாம், சடன் சேஞ்ச் நம்ம பண்ணோம்னா டோமாவால அவளோட டேட்டிங்கை என்ஜாய் பண்ண முடியாது, பயந்துகிட்டே இருப்பா. லைட்டா பொண்ணு மாதிரி அவளை காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணணும் அண்ட் யூஸ்வலா அவ போடுற பாய்ஸ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு மீசஸ் சொல்லவும், உன்கிட்ட என்ன ஷோ இருக்கு அப்படின்னு கேரள் கேட்கறா. ரெட் அண்ட் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இருக்குன்னு டோமா சொல்லவும், ஒயிட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோக்கு தகுந்தபடி அவங்க ஒரு கலர்ல ட்ரெஸ் சூஸ் பண்றாங்க. உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ், கண்டிப்பா நான் காசை திரும்ப தரேன் டோமா சொல்லவும், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இதை தானே பண்ணுவோம், பதிலுக்கு நீ எங்களுக்கு நடக்கிற ஒன்னத்தையும் விடாம வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்போ டோமாவும் நம்ம ஹீரோவை வீக்கெண்ட்ல போய் மீட் பண்றா. அவ கேலிஷ் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். ஆனா அதை வெளிக்காட்டிக்கிடல. ஜோன் 120 ஸ்பீட்ல தானே அடிப்போம் டோமா கேட்கவும், நான் இப்பெல்லாம் 160ல தான் பிராக்டிஸ் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இல்லாம இவன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு வா யோசிக்கிறா. டோமா நீயும் 160 ஸ்பீட்ல ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ ட்ரை பண்ணி பெர்ஃபெக்டா அடிக்கிறா. பவுலிங்ல நம்ம ஹீரோ 16 பவுண்ட்ஸ் எடுக்கவும், நீ இதை விட கம்மியான வெயிட் தானே எடுப்பேன்னு கேட்கவும், இப்போ நான் இதை தான் ப்ராக்டிஸ் பண்றேன், இந்த நீ ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ பெர்ஃபெக்டா அடிக்கிறா. ஐயோ நாங்க வழக்கம் போல தான் விளையாடிட்டு இருக்கோம், இது ஒரு டேட்டிங்காவே இல்ல. ஹே ஜோன், அடுத்தது நம்ம கரோகே போலாமா அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லியிருந்தான். இந்த இடம் கூட்டமா இருக்கும்னு நினைச்சா ஒரு தனி ரூம்குள்ள நானும் அவனு மட்டும் இருக்கோமா அப்படின்னு வா வைக்கப்படுறா. சரி டோமா பாடு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இதுக்கு ஓகே சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எப்படி பாட முடியும், அதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகலன்னு வா சொல்றா. நீங்க வரணும்னு ஆசைப்பட்டல, அதனாலதான் நான் ஓகே சொன்னேன். சின்ன வயசுல இருந்தே நீ எப்பவும் நார்மலா இல்லாம பயங்கரமான இடங்களுக்கு தான் என்ன கூட்டிட்டு போவ. ஃபர்ஸ்ட் நான் பயப்படுவேன், பட் போக போக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் நீ எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் எனக்கு அந்த இடம் உன் கூட இருக்கும்போது பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜோன் என் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கான், அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிரிச்சா அவ்வளவுதான வாசலவோ, குழந்தைங்க சாக போய் பாடிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீ இப்ப பாடுனவா மைக்க கொடுக்குறா, எனது கடைசியா கரோகே போய் சின்ன பசங்க பாட்டெல்லாம் நீ பாடினியா அப்படின்னு மீசஸோ கேட்கவும், ஆனா அவன் மட்டும் பாடவே மாட்டேன்ட்டாப்பா, 3 மணி நேரம் குழந்தைங்க பாட்டியே பாடி எனக்கு வெக்கமா வந்துடுச்சு அப்படின்னு டோமா சொல்றா. எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ பாடின வீடியோவை காட்டுன்னு கேட்கவும் டோமா அவங்க 2 பேரையும் துரத்தி அடிக்கிறா. என்னமோ தெரியல, ஆனா டோமோ இதுல எனக்கு டிஃப்ரெண்டா தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். மீசஸோ எப்ப இவ்வளவு சூப்பரா பாட கத்துக்கிட்டா அப்படின்னு டோமா ஆச்சரியப்படுதா. இதே என்னடா பாட்டுன்னு டோமா யோசிக்கிறா. இது உனக்கான நேரம் டோமா கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக குழப்பமா இருக்கும், பட் அதை நான் டேரக்டா சொன்னேன் அப்படின்னா அது ஸ்பாய்லராக மாறிடும். இப்போதைக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு அது தெளிவாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.